கையில் கொடுத்துட்டாங்க. மீன் பிடிச்சிட்டு போவீங்க. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே டிசம்பர் 13. ஸோ இன்னைக்கு என்னென்னா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கு பொங்கல் பண்ணியிருக்கேன், என்னோட ஃபேவரட் பொங்கல் டுடே. ஸோ இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு நாள் போகலாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் வேலை இருக்கும், போகவே முடியாது. ஸோ அது ரிவர் போயிட்டுருக்கோம். ஸோ சின்ன வயசுலலாம் ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்கும், எப்போ பாரு ஊருக்கு வர்றதே ரிவரில் போய் குளிக்கணும், அதுக்காகவே வருவேன் நான். ஊரில் வந்ததுலேருந்து ஒரு டைம் கூட போவே இல்லை. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு இன்னைக்கு ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெளியே போய் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு டே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேவை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். த டே ஷுட் பி டுடே டூ குட், டூ ஹாப்பி. த டே ஸ்டார்ட்ஸ் லைக் தீஸ் டுடே. இன்னைக்கு ஒரே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. காலையில் ஏஞ்சது வந்து செம குளிர். இப்போ தான் ஆக்சுவலி வெயில் வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு டக்குன்னு போகலாம். நம்ம அப்படி சம்பரை கொஞ்சம் ஆஹா, காலையில் சுட சுட பொங்கல் சாப்பிட்ற ஃபீல் இருக்கேன். ஒரு சில நம்மளோட ஃபேவரட் எல்லாம் சாப்பிடும்போது டேவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி எடுத்தாச்சு, போய் ஃபிஷ்ஷு சாப்பிட்டு கொஞ்சம் ரிவரில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபிஷ் சாப்பிட்டு வரலாம். கிளம்பலாமா? கிளம்பலாம், வாங்க போகலாம். ரோடே காலியா இருக்கு. அப்படியே ஸ்லோவா டிரைவ் பண்ணி போயிட்டு சுட சுட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அப்படியே ரைட்ல போட்டு அங்க கீழே போனோம்னா நல்லா விளையாட்டு ஜாலியா இருந்துட்டு அப்படியே வரலாம். யாராவது உட்காந்துட்டு இருக்காங்க, மீன் பிடிப்பாங்களா என்ன எனக்கு தெரியல. சன்செட் ஆயிட்டு இருக்கு. செம்ம சூப்பரா தண்ணியில போயிருப்பாரு. ஆக்சுவலி நான் இன்னைக்கு குளிக்கலாம் அப்படியெல்லாம் நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் ரொம்ப கோல்டாக இருக்குது இன்னைக்கு கிளைமேட். சன் இருந்தாலும் ஒரு மாதிரி சில்லாகவே இருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். அவங்க உட்காந்துட்டு எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க கைஸ். கேட்சிங் த ஃபிஷ். எஸ், கேட்சிங் ஃபிஷ் எடுத்துட்டு வராங்க. மீன் பிடிச்சி மீன் எடுத்துட்டு வராங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப பீஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. எப்பயாச்சும் நம்மளுக்கு மைண்ட் அப்செட்டாக அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வந்துடும். செம்ம ஜாலியாக இருக்கும். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சன்செட் வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். அப்படியே ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆக்சுவலி இங்கே கூட டெய்லி ரஷ்ஷாக இருக்கும். இன்னைக்கு யாரும் இல்லை. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் எல்லாம் வரும்போது செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாம் குடிச்சிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு இதுலயே போடுங்க, ஃபர்ஸ்ட்லேயே போடுங்க. 2 போடுறோம், 2 கிலோ அருமை என்ன பார்த்து இங்கே குளிராக தான் இருக்கு. இங்கே உள்ள இடம் இருக்கும், உள்ள போய் உட்காந்துட்டு நல்லா அப்படியே பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது. கையில் கொடுத்துட்டாங்க 50 rupees 1 fish.
பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸ்பைசி மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலும் இவங்க மாதிரி இந்த மசாலா போட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் பண்ணாலும் வராது. They have some unique masalas. Fresh. Wow. ஒரு 30 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் கூட ஒரு சில டைம் நல்லா ஃபிஷ் இருக்கும். சாப்பிட்டேன், மீன் செம சூப்பராக இருக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். தட்ஸ் இட். அப்படியே மெதுவாக வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. செம்மையாக ரெஸ்ட் எடுத்தேன். வீட்டில் உட்காந்து நல்லா படுத்துருந்தேன். காலையிலேருந்து ஒன்றும் பண்ணல. பீஸாக இருந்தது தான் மிச்சம். One day break is needed.